ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே நன்றியும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிறார், நம்மை பாதுகாத்து வருகிறார். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாள், ஆவியிலே நிறைந்திருக்கிற ஒரு நாள், தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட மிகவும் நம்மோடு கூட அருமையாய் பேச விரும்புகிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கேட்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன அப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுமா? 2 விதமான காரியங்கள். ஒன்று ஞானமாய் நடக்க வேண்டும், இன்னொன்று அறிவுபூர்வமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். அறிவை பெருக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நாம் ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், இப்படி ஒவ்வொரு கல்விகள் வழியாக, புத்தகங்கள் வழியாக நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக அறிவை பெருக்கிக் கொள்கிறோம். ஞானத்தை பெற்றுக்கொள்வது என்ன செய்கிறோம்? சில அனுபவத்தின் வழியாக, சில பாடுகள் வழியாக, சில கஷ்டங்கள் வழியாக, சில சந்தோஷத்தின் வழியாக ஞானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அப்போ ஞானமும் அங்கே வளர வேண்டும், அறிவும் வளர வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் முழுமை அடைகிறான் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற நம்முடைய உலகத்துடைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவருக்கும் ஞானம் தேவைப்பட்டது. ஐயா, எப்படியா அவருக்கு மட்டும் ஞானம் தேவைப்படும்? அவருக்கு ஞானம் தேவைப்படுமா? அவர் தேவனுடைய குமாரனாச்சே, அவருக்கு ஞானம் தேவைப்படாதே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் நன்றாய் கவனித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, அவர் இயேசு கிறிஸ்து தேவனோடு இருக்கும் பொழுது அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். இஸ் எ சன் ஆஃப் காட். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். அவர் பூமியிலே நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ குமாரன் கொடுக்கப்பட்ட பொழுது மனிதர்களுக்காய் கொடுக்கப்பட்டார், இந்த உலகத்திற்காய் கொடுக்கப்பட்டார், ஜனங்களுக்காய் கொடுக்கப்பட்டார், ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி அவர் கொடுக்கப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட பொழுது இப்போ அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது எப்படி வருகிறார் என்றால், மனுஷகுமாரனாய் வருகிறார். மேன் ஆஃப் சன்னாய் வருகிறார். அவர் மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். தேவனோடு இருக்கிற வரையும் அவருக்கு ஞானம் தேவைப்படவில்லை. அவர் தேவனோடு இருக்கும் பொழுது அவருக்கு எதுவும் தேவையில்லை. என்றால் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறார்கள், பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல அவர் இந்த பூமிக்கு இறங்கி வரும் பொழுது அவர் மனுஷ ரூபம் எடுத்து வருகிறார், மனுஷனுடைய சாயலை எடுத்துக்கொண்டு வருகிறார். அவர் மரியாள் என்கிற ஒரு சகோதரி வழியாய், ஒரு கற்பத்தின் வழியாய் அவர் கடந்து உள்ளே பூமிக்கு வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அவருக்கு ஞானம் தேவைப்படுகிறதா என்று ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். உலகத்தை உண்டாக்கும் பொழுது தேவன் ஞானமாய் இந்த உலகத்தை உண்டாக்கினார், ஞானமாய் சிருஷ்டித்தார் சொல்லி சங்கீதத்திலே வாசிக்க முடியும். அப்படியானால் இந்த உலகத்தில் ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். அப்படியானால் இந்த கடைசி காலத்திற்கு அல்லது இந்த உலகத்துடைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கு நாம் தலைநிமிர்ந்து நிற்க, நான் தேவனுக்கு சாட்சியாக நிற்பதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. ஞானத்தினால் தேவன் நம்மை நிரப்ப விரும்புகிறார். அப்போ அவருடைய ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ அவருடைய ஞானம், அவர் உலகத்தை உண்டாக்கும் பொழுது ஞானமாய் உண்டாக்குன தேவன் தானே. அப்போ அவருடைய குமாரனுக்கு ஞானம் தேவைப்படுகிறதா? எஸ், கண்டிப்பாய் தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் அங்கே ஞானத்தில் வளர வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அப்படியானால் ஞானத்தில் மாத்திரம் நான் வளர்ந்தால் நான் வளர முடியுமா? இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் 4 விதமான காரியத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. 4 வித காரியத்திலும் நான் விருத்தி அடைய வேண்டுமா? 4 விதமான காரியத்திலும் நான் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா? உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த 4 விதம் தேவைப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும், தேவனை தெரியாதவர்களுக்கும் இது தேவைப்படுகிறது. தேவனை தெரியாதவர்கள் இந்த 4 காரியத்திலே வளரும் பொழுது தேவனை தேட ஆரம்பித்து விடுவார்கள். தேவனை தேடுகிற பிள்ளைகள் இந்த 4 காரியத்தில் வளர ஆரம்பிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து 4 விதத்தில் வளர்க்கப்பட்டாராம். இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு அதிசயம். அவர் பிறந்து அவர் சிறு வயதில் வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் 4 விதமான காரியத்தை அவருக்குள் வளர ஆரம்பித்தது. அதை பார்ப்போமா? லூக்காவின் சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 52வது வசனம், கடைசி வசனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்தது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து வளர ஆரம்பிக்கிறார். பின்பு அவர் வளர்ந்த பிறகு என்ன நடக்கிறது? லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும்
வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. 4 விதமான காரியத்திலே அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம 4 விதங்களிலே அவர் வளர்ந்து கொண்டிருந்தார். வளர்ச்சிங்கிறது ஒரு பகுதியில் வளர்வது அல்ல. இன்னைக்கு சரீரத்தில் மாத்திரம் நான் வளர்ச்சி அடைவதனாலே இந்த உலகம் என்னை அங்கீகரிக்காது, தேவன் அங்கீகரிக்க முடியாது. ஞானத்தில் மாத்திரம் நான் வளர்ந்தேன் ஆனால் இந்த உலகம் என்னை அங்கீகரிக்க முடியாது. 4 விதமான காரியத்திலே நான் வளரும் பொழுதுதான் தேவன் என்னை முழுமையாய் அங்கீகரிக்க முடியும். நான் அப்பொழுதுதான் இந்த பூமியிலே வந்து பிறந்ததுக்கான ஒரு பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், இயேசுவானவர் ஞானத்திலும் அது மாத்திரமல்ல வளர்ச்சியிலும், 3வது தேவ கிருபையிலும், 4வது அவர் மனுஷனுடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பில் உங்களோடு கூட ஆவியானவர் பேச போகிறார். நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிக்குள் நீங்கள் வருவதற்கு தேவன் இந்த வாய்ப்பை தருகிறார். முதலாவது, இயேசுவானவர் எதிலே அதிகமாய் விருத்தி அடைந்தார்? ஞானத்திலே அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார் சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் ஞானத்திலே விருத்தி அடைந்தாராம். அவருடைய ஞானம் அளவில்லாத ஒரு ஞானம். இந்த உலகத்துல ஞானம் வளர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சந்தித்த நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். நிறைய அவருக்கு எதிரான பிரச்சனைகள் வந்தது. நிறைய அப்பன்ஸ் அவரை தேடி வந்தது. அப்பன்ஸ் வரும் பொழுதெல்லாம் அதிலிருந்து அவர் வெளியே வருவதற்கு விஷ்டம் தேவைப்பட்டது, ஞானம் தேவைப்பட்டது. அவர் சில பிரச்சனைகளை கடந்து போவதற்கு அவருக்கு ஞானம் தேவைப்பட்டது. அவர் சில பிஷாப்புடைய கிரியைகளை அறிந்து கொள்வதற்கு ஞானம் தேவைப்பட்டது. சில வேத பாடகர்கள் அவர் கூட இருந்தாங்க. அவரை குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டம் அவரோடு கூட இருந்தது. அவர்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே ஆண்டவரோடு பேசுகிற காரியத்தை தேவன் கண்டுபிடித்தார். அவருடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானம் தேவைப்பட்டது. அந்த ஞானத்தை அவர் அதிகமாய் விருத்தி அடையப்படினார். அவருக்குள் ஞானம் வளர ஆரம்பித்தது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், நான் பிரச்சனைக்குள் இருக்கிறேன், எனக்கு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் வியாதியிலே இருக்கிறேன், நான் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் கடன்ல இருக்கிறேன், கடனை விட்டு வெளியே வர முடியாதபடி தவிக்கிறேன். நான் சில நேரங்களில் கடனுக்குள்ள கடந்து போகும் பொழுது நான் ஞானத்தை மறந்து போய் நான் கடனுக்குள்ளாய் நாம் மாட்டி விடுகிறோம். இப்ப இந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் என்னை வெளியே கொண்டு வர வேண்டும். உலகத்துடைய பயங்களுக்கும் நடுக்கங்களுக்கும் வேதனைகளுக்கும் சில பாடுகளுக்கும் சில தரித்திரங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது பிரச்சனை விட்டு வெளியே வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பாடுகளை விட்டு நான் வெளியே வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் அவர் வாழ்ந்த பொழுது ஞானம் இருந்தது. 30 வருடம் தன்னுடைய பெற்றோருடைய குடும்பத்தில் இருந்த பொழுது ஞானமாய் நடந்து கொண்டார். அவர் ஞானத்திலே சிறந்திருந்தார். அவர் ஞானத்திலே விருத்தி அடைந்தபடினால்தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரையேறின பொழுது பிதா அங்கிருந்து ஒரு சத்தம் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை பிரியமாய் இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிற காரியம் அதுதான். ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அந்த ஞானத்தை தேவன் சில நேரங்களில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மத்தியில் அதை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். அதை குறித்து உங்களோடு கூட சற்று நான் ஆழமாய் காண்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். யாத்ராகமத்தின் புத்தகம் அதனுடைய 31வது அதிகாரத்திலே வாசிக்க முடியும். கர்த்தர் மோசேயை நோக்கி பார்த்து அவர்கிட்ட பேசின காரியம் என்ன தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தையும் அதில் இருக்கிற பொன்களால் ஆன வேலைகளை செய்வதற்கும், வெள்ளியினால் ஆன வேலைகளை செய்வதற்கும், மரத்தினாலே சில சித்திர வேலைகளை செய்வதற்கும், மாத்திரமல்ல சில முத்திரைகளை தரிப்பதற்கு, ரத்னங்களால் முத்திரைகளை பதிப்பதற்கும், இந்த வேலைகளை செய்வதற்கு சில ஜனங்களை ஆயத்தப்படுத்தி என்று சொன்னார். அப்போ மோசேக்கு தெரியாது யாரை நான் ஆயத்தப்படுத்த ஆண்டவரே என்று கேட்ட பொழுது ஆண்டவர் மோசேயோடு கூட பேசின காரியம் என்ன தெரியுமா? யூதா கோத்திரத்திலே ஊர் என்கிற ஒரு சகோதரன் இருக்கிறான். அவன் யார் என்றால் மோசேக்கு ஊழியத்துல அவனுக்கு உதவியாக இருந்தவன். அமலேக்கியரோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய யுத்தம் உண்டாயிற்று. அப்படி யுத்தம் உண்டாகும் பொழுது மலை மேலே மோசே இருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி இருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜோஷுவாவின் தலைமைகளாக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அமலேக்கியரோடு. அப்படி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது மோசேயுடைய கை அப்படி கீழே தளர்ந்து போகும் பொழுதுலாம் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை மேற்கொள்வார்கள். இஸ்ரவேலர்கள் தோற்று கொண்டு வருவார்கள். மோசே கைகளை உயர்த்தி நிறுத்தும் பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர்களை முறியடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை நம்ம கையை இப்படி உயர்த்தி வைக்க முடியும். இப்படி எவ்வளவு நேரம் வைக்க முடியும்? மோசே சில நேரங்களில் கையை வைத்து கை வலி தாங்க முடியாதபடி அந்த கையை கீழே இறக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி வர ஆரம்பித்தது. இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்ட ஆரோன் என்கிற சகோதரனும் ஊர் என்கிற சகோதரன் 2 பேர் வந்து இந்த பகுதியிலே ஆரோனும் இந்த பகுதியில் ஊரோனும் நின்று மோசேயுடைய 2
கைகளையும் தாங்கி பிடித்தார்கள். அப்பொழுது யுத்தம் வலுப்பெற்றது. யுத்தத்திலே ஜோஷுவாவின் தலைமைகளாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை அந்த அமலேக்கியர் வழியாக கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவ தாசனாகிய ஊர், அவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். அவனுடைய மகனாகிய பெசலெயேல் என்கிற ஒரு குமாரன், அவனை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார். எதற்காக பேர் சொல்லி அழைத்தார்? ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்வதற்கும். பொண்ணை எடுத்த உடனே அதை சரியாக்கிட முடியுமா? அந்த பொண்ணிலே மைனூட்டாக மிகவும் ஞானமாய் வேலையை செய்ய வேண்டும். அந்த வேலையை யூகித்து செய்ய வேண்டும். சில நேரங்களில் தேவன் நமக்கு கொடுத்த வேலைகளை மட்டும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வேலைக்குள்ளாய் நான் யூகித்து செய்வதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. இந்த உலகத்துல உலக வேலைகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உலக வேலைகளிலே உலகம் கொடுக்கிற வேலையை மாத்திரம் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்முடைய வருமானத்திலே ஆசீர்வாதம் இல்லாதபடி தவித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது தெரியுமா? ஞானம் உங்களுக்குள்ளாய் செயல்பட வேண்டும். நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது. சில நேரங்களில் அந்த ஞானத்துக்குள்ளாய் நாம் வர முடியாதபடி தவிக்கிறதுனால சில பிரச்சனைக்குள்ளாய் மாட்டி விடுகிறோம், சில பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகிறோம், சில உடைவுகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது, சில வேலைகளை இழந்து போய் விடுகிறோம். நாம் வருமானத்தை எதிர்பார்த்து வேலை செய்வது உண்மை. ஆனால் அந்த வேலையை ஞானத்தோடு கூட செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தர் அந்த ஞானத்துக்கு ஏற்றால் போல எஜமான்கள் கண்களை தயவு கொடுத்து நம்முடைய வருமானத்தில் உயர்வை கொடுக்கிறார். இங்கே வாசிக்க முடியும், இந்த பெசலெயேல் என்கிறவன் அவனுக்கு அந்த ஆசாரிய வேலையை செய்வதற்கும் அங்க இருக்கிற எல்லா பணிமுட்டு வேலைகளை செய்வதற்கும் அவனுக்கு வேண்டிய ஞானத்தை வேதம் சொல்கிறது. அவனுக்கு வேண்டிய ஞானத்தை தேவன் தன்னுடைய ஆவியினாலே அவனுக்கு நிரப்பினாராம். ஞானத்தை தேவனுடைய ஆவியினாலே நிரப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஞானம் எந்த இடத்துல வருகிறது? தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தான். இந்த பெசலெயேல் என்றால் அவனுடைய பெயருக்கான அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய நிழல் என்ற அர்த்தம். அப்ப அந்த தேவனுடைய நிழலாகிய அந்த பெசலெயேல் என்ன செய்தான் தெரியுமா? மோசேக்கு தேவன் எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதையெல்லாம் மிகவும் ஞானமாய், புத்தியாய், வேகமாய் அவன் செய்வதற்கு தேவனுடைய ஆவியானவர் அவனை ஞானத்தினால் நிரப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் அதுதான். இன்றைக்கு நாம் ஞானத்தை நோக்கி கடந்து போக வேண்டுமா? ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு இருக்கிறவர்களுக்கு தான் அந்த ஞானம் வேலை செய்யும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய படிப்பினால இன்னைக்கு நம்ம ஏன் தோல்வி அடைகிறோம்? நாம் ஏன் முன்னேறி செல்ல முடியவில்லை என்றால் நம்முடைய அறிவினாலே நாம் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி. நாம் அறிவினாலே நம்முடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம். நாம் முன்னேற முடியாதபடி தவிக்கிறோம். நம்முடைய அறிவினாலே திட்டங்கள் செய்கிறோம். ஆனால் அது என்ன செய்யவில்லை, அது சரியான முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. ஆனால் நீங்க ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்துவதற்கு அல்லது என்னுடைய பணிகளை செய்வதற்கு, என்னுடைய ஊழியங்களை செய்வதற்கு நீர் எனக்கு கொடுத்த என்னுடைய திறமைகளை நான் மேம்பட செய்வதற்கு தேவ ஆவியானவரால் மாத்திரமே எனக்குள் ஞானம் வெளிப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு ஆவியானவரை குறித்து நாம் அநேகர் இன்னைக்கு அதை குறித்து யோசிப்பதே இல்லை. ஆவியானவரை குறித்து அந்த காரியத்தை குறித்து நாம் யோசிப்பதில்லை. ஆவியானவரை குறித்த காரியங்கள் எப்படிப்பட்டது, ஆவியானவரை கூட இருந்தால் எனக்குள்ள என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க விரும்பவில்லை. நம்முடைய சிந்தனையில் வாழ்கிறோம், நம்முடைய அறிவிலே வாழ்கிறோம், நம்முடைய முயற்சியிலே நாம் ஓடுகிறோம். ஒரு நாள் தோல்வி அடைந்து போய் விடுகிறோம். ஒரு நாள் அதே எந்த பாடுகளை ஆரம்பித்தோமோ அந்த பாடுகளோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. எந்த வேதனையை ஆரம்பித்தோமோ அந்த வேதனையோடு கூட நம்முடைய காரியங்கள் முடிந்து விடுகிறது. நன்றாக யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களை, ஆவியானவர்களை திட்டமாய் நம்மோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். ஒரு பெசலெயேலுக்குள் ஆவியானவர் இறங்கினார். அந்த தேவ ஆவியானவர் அந்த ஞானத்தினால் அவரை நிரப்பினார். இன்றைக்கு தேவாதி தேவன் இந்த ஆராதனை வேளையிலே தேவன் உங்களை ஒரு ஞானத்தினால் நிரப்ப விரும்புகிறார். அந்த ஞானம் எப்படிப்பட்டது? அந்த ஞானத்தை குறித்து ரெண்டு விதமான ஞானம் இருக்கிறது. ஒன்று உலகத்துக்குரிய ஞானம், இன்னொன்று தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஞானம். உலகத்தின் ஞானத்தை யாருனாலும் வாழ்ந்துட முடியும், உலகத்தின் ஞானத்தினால எப்படினாலும் வாழ்ந்து விட முடியும். ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய ஆவினால் பெற்றிருக்கிற அந்த ஞானத்துல நீங்கள் நிற்கும் பொழுது இந்த உலகத்துடைய காரியத்தை ஜெயித்திருப்பீர்கள். இன்னைக்கு இருக்கிற பாடு நாளைக்கு உங்களுக்கு இருக்காது. இன்னைக்கு நீங்க எதில் அடிமைத்தனத்தில் இருக்கீங்களோ அதில் நீங்க சீக்கிரம் வெளியில வருவீங்க. பெசலெயேலுக்குள் அந்த ஆவியானவர் அந்த ஞானத்தை அனுப்பின
உண்டாக்கப்பட்டபடினாலே ஒரு பெரிய விடுதலை உண்டானது. ஒரு ஆசிரியப்பு கூட உண்டாக்குவதற்கு, ஒரு உடன்படிக்கை பெட்டி உண்டாக்குவதற்கு, ஒரு பொன் ஆபரணங்களால் உண்டாக்குவதற்கு, ஒரு மரவிலையை உண்டாக்குவதற்கு யோசித்து பாருங்க. மோசே நினைத்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஒரு 10-20 தச்சு ஆசாரியர்களை எடுத்திருக்கலாமே, அவர்கள் எடுத்துட்டு வந்து வேலை செய்ய வைத்திருக்கலாமே. தேவன் அதை விரும்பவில்லை. ஆசாரியர்கள் தன்னுடைய ஞானத்தினால் செய்வார்கள். ஆனால் ஆவியானவர் தேவனுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்களை தான் தேவன் புதிய காரியத்துக்கு நேராய் நடத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எலிப்பாசுங்கிற ஒரு மனிதன் யோபுவுடைய சிநேகிதனாய் இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அந்த ஞானத்தை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். எலிப்பா சொல்கிறார், யோபுவின் புத்தகம் 4வது அதிகாரம் அதோடைய 21வது வசனம் சொல்கிறது, எல்லா ஜனங்களும் ஞானத்தை பெற்றவர்கள் தான், உண்மைதான். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது, அவருடைய மரணத்தின் நாள்கள் வரும் பொழுது, சில நேரங்களிலே இந்த தேவை ஞானத்தை பெறாமலே ஜனங்கள் சாகிறார்களே என்று சொல்கிறார். அவர்களுடைய ஞானத்தில் அவர்கள் வாழ்வது உண்மைதான். ஆனால் ஒரு நாள் மரிக்கிற தருவாய் வரும் பொழுது தேவனுடைய ஞானத்தை பெறாமலே ஜனங்கள் செத்து போய் விடுகிறார்கள், மரித்து போய் விடுகிறார்கள் சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய ஞானத்தினால நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய ஞானத்தினாலே ஒரு நாள் நீங்கள் மறிக்கிறத தேவன் விரும்பவில்லை. தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கும் பொழுது உங்களை ஞானத்தினால் அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஆவியானவரே ஞானத்தை தருவாராம். அந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து வருகிறது. அந்த ஞானம் யாரிடத்திலிருந்து வருகிறது? பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஞானம் வெளிப்பட்டது? அவர் 12 வயதிலே தேவனுடைய ஆலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார், வேதத்தை போதித்துக் கொண்டிருந்தார். யோசித்து பாருங்களேன், எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்படி இந்த காரியம் நடந்தது? அவர் ஞானத்தில் அதிகமாய் விருத்தி அடைந்து கொண்டிருந்தார். அவருடைய சத்திய வேத வார்த்தைகளை அவர் கற்றுக்கொண்டிருந்தார். நல்லா யோசித்து பாருங்க. மோசேக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை பெசலேயேல் கற்பித்தான். பெசலேயேல் அதை கற்றுக்கொண்டு அந்த ஞானத்தை, அந்த விவேகத்தை பெற்றுக்கொண்டு அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துடைய பணிமுட்டுகளை செய்து முடித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ எலிப்பா சொல்லுகிறான், இந்த தேவ ஞானம் இல்லாமல் அநேகர் செத்து போய் விடுகிறார்களே என்று சொல்லி வேதனைப்படுகிறான். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்க முடியும். யோபுவின் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், எல்லாரும் ஞானம் உள்ளவர்கள், ஆனால் ஒரு நாள் அந்த எல்லாரும் மறிக்கும் பொழுது அந்த ஞானமும் மறித்து போய்விடுகிறது என்று சொல்கிறார். யோசித்து பார்ப்போமே. இன்னைக்கு நம்ம உலகத்துல நிறைய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கண்டுபிடித்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சில பேர் தேவாவில் நிரப்பப்பட்டு இருந்தபடினாலே புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்தார்கள், இன்றைக்கு அவர்கள் மறித்து போனார்கள். அவர்கள் தேவனுடைய ஞானத்தினால் கண்டுபிடித்தவர்கள் இன்றைக்கு நாம் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அறிவியலை படித்துக் கொண்டு இருக்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள். அவர்கள் இல்லை, அவர்கள் தேவ ஞானத்தினால் கண்டுபிடித்த காரியங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஞானத்தினால் ஒரு நாள் மரித்து போய் விடுவது தேவன் விரும்பவில்லை. தேவனுடைய ஞானத்தினால் நான் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எகிப்து தேசத்துல பெரிய பிரச்சனை வரப்போகிறது. தெரியாது, ராஜாவுக்கு தெரியாது. சொப்பனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். இப்பொழுது சொப்பனத்தை முடித்துவிட்டு அவர் எழுந்து நின்று அங்க இருக்கிற மாந்திரவாதிகளையும், எகிப்தில் இருக்கிற மாந்திரவாதிகள் உலகத்துடைய தலை சிறந்தவர்கள், ஞானவான்கள், இப்படிப்பட்ட மாந்திரிகத்தில் உள்ளவர்கள், வெளிப்படுத்துகிறவர்கள், ரகசியங்களை வெளிப்படுத்தி மறைமுகத்தை வெளிப்படுத்துகிறார். அநேகர் அங்கே இருந்தார்கள். எல்லாரையும் அழைத்து ராஜா பேசினார். ஒருவராலும் ராஜாவுடைய சொப்பனத்துடைய அர்த்தத்தை சொல்லி முடியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் தன்னுடைய ஞானத்தினாலே அதை தேடினார்கள். ஆனால் பின்பு ஒரு சிறைச்சாலையில் இருந்து ஒருவன் விடுதலை ஆக்கப்பட்டவன், சுயம்பாகியா இருந்தவன், பானபாத்திரக்காரனாக இருந்தவன், அந்த பானபாத்திரக்காரன் ராஜாவிட்ட ஞாபகப்படுத்தி சிறைச்சாலையில ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு தேவன் ஒரு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அவன் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவன் என்று சொல்லி அவனை வரவழைத்தார்கள். திடீரென்று ராஜாவுக்கு முன்னாடி வந்து யோசேப்பை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தரிசனம் நடந்தது. யோசேப்பு எதிர்பார்க்கவில்லை. ஞானமுள்ள தேவனுடைய ஆவியை பெற்றிருந்த ஞானமுள்ள மனிதனை போல அவனை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லி அந்த பார்வோன் ராஜா சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேசத்துல அழிவுகள் வரலாம், நாசங்கள் வரலாம், குடும்பத்துல பாடுகள் துன்பங்கள் வரலாம். இனி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு இருக்கிற ஞானம் எனக்கு தேவைப்படுகிறது. தேவ ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஞானத்திலே நான் எழும்ப வேண்டும். அந்த ஞானம் எனக்கு இருந்தால்தான் இந்த உலகத்துடைய
என்னுடைய காரியங்களை நான் கடந்து போக முடியும், நான் என்னுடைய சூழ்நிலைகளை வெளியே வர முடியும், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்ச்சி அடைவதற்கு தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு இருக்கிற ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. ஜெபிப்பதற்கு தேவனால் அருளப்பட்ட ஞானத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம என்ன ஜெபம் பண்ணினாலும் தேவன் கேட்டுவிடுவார்னு சொல்லி சில நேரங்களில் ஜெபம் பண்ணுகிறோம், ஆனால் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, ஜெபங்கள் தோல்வி அடைகிறது. காரணம் என்ன? நான் தேவனிடத்தில் அந்த தேவ ஞானத்தில் தேவனுடைய ஆவியில் நிறைந்து அந்த தேவ ஞானத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை குமாரனில் பிதா மகிமைப்படும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த நம்பிக்கையோடு தைரியத்தோடு இன்னைக்கு நீங்க இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவன் அந்த ஞானத்தை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். தேவன் அந்த ஞானத்தினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அவருடைய ஞானத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அதிகமாக்கப்பட்டது, விருத்தி அடையப்பட்டது, அதிகமாய் விருத்தி அடைந்தார், ஞானத்தில் அதிகமாய் வளர்ச்சி அடைந்தார். அந்த ஞானத்தினாலே அவர் 30 வருடம் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார். குடும்பத்தை எப்படி ஐயா நடத்தினார்னு கேட்கலாம். 30 வருடம் இயேசு எங்க இருந்தார் கேட்கலாம். 12 வயதிலே அவர் ஆலயத்தில் பிரசவம் பண்ணவர். பின்பு இயேசு கிறிஸ்து 30 வயதிலே ஞானஸ்தானம் எடுக்க வந்தாரே, அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் எங்கே இருந்தார் என்றால் தன்னுடைய குடும்பத்திலே தகப்பன் மரித்து போய்விட்டார். தகப்பன் மரித்து போன இடத்திலே அவருடைய பணிகளை இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருந்தார். அந்த வேலையை உண்மையாக செய்தார். அவரோடு உடன் பிறந்தவர்களையும் தன்னுடைய தாயையும் 30 ஆண்டுகள் பராமரித்துக் கொண்டிருந்தார். இது எப்படிப்பட்ட காரியம்? இது தேவ ஞானத்தினால் மாத்திரம்தான். அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு உண்மையாக இருந்தார், தன்னுடைய வேலையிலே அவர் உண்மையாக இருந்தார். இந்த குடும்பத்தை நடத்துவதற்கும் வேலையை செய்வதற்கும் கர்த்தருடைய ஆவியானால் நிரப்பப்பட்டிருந்த ஞானம் அவருக்கு இருந்தது. அவர் ஞானஸ்தானம் எடுத்து எழும்பின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். ஒரு விசேஷத்தை ஞானத்தினால் நிரப்பப்பட்டு இருந்தார். யோவான் சிறு பிள்ளையா இருந்தபோது ஆவியிலே நிறைந்திருந்தான். அன்றைக்கு மரியாளும் மார்த்தாளும் ஒன்றை சந்திக்கும் பொழுது அவர்கள் வாழ்த்துகிறார்கள். அவர் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிச்சுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. மார்த்தாளுடைய எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த பிள்ளை அங்கு நிரப்பப்பட்டிருந்தது. யோவான் நிரப்பப்பட்டு இருந்தான். அப்போ அந்த பிள்ளை ஆவியில் நிறைந்திருந்தது. என கருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்றோம், அபிஷேகத்தோடு ஏதோ ஒரு காமனா நம்ம அந்நிய பாஷையை டங்ஸை பேசிட்டு போனோம்னா அல்ல, ஆவியிலே நான் விருத்தி அடைய வேண்டும். வேதம் தெளிவாக சொல்கிறது, ஞானத்திலே விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி உங்களோடு கூட நான் இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த ஞானத்தை குறித்து வேதம் சொல்கிறது. யோபுவின் புத்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? இந்த ஞானத்தை ஆவியானவர் தான் தருகிறார், ஆவியானவர் தான் அதை தர விரும்புகிறார். ஆனால் அந்த ஞானத்தை நான் எப்படி கண்டெடுக்க முடியும், அந்த ஞானத்தை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு கேள்வி உண்டு. அதே 28வது அதிகாரம், யோபு 28வது அதிகாரத்தில் அந்த கேள்வியை ஃபுல்லாக அலசுறாரு. 12வது அதிகாரத்தில் போய் பார்க்கிறாரு. பூமியின் ஆழத்திலே ஞானத்தை தேடினேன், ஞானத்தை காணவில்லை. அவன் ஆகாயத்திலே தேடினேன், ஞானத்தை காணவில்லை. மிகவும் பூமியின் கடையாந்தரங்களிலே தேடுகிறேன், ஞானத்தை பார்க்க முடியவில்லை. ஞானத்தை அப்பொழுது எங்கே தேடுவது, ஞானம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வி எழும்பியது. அப்பொழுது அதே யோபுவின் புத்தகம் 28வது அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கும் பொழுது தெரியும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானம் உங்களுக்குள் வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானம் உங்களுக்குள்ளாக வெளிப்பட ஆரம்பிக்கும். பொல்லாப்பை விட்டு விலகி இருக்கும் பொழுது புத்தி உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஞானமும் புத்தியும் இணைந்தே செயல்படுகிறது. ஞானமும் விவேகமும் இணைந்தே செயல்படுகிறது. தேவன் கொடுத்த ஞானம் அதுதான். இங்கே யோபு தெளிவாய் சொல்கிறார், ஞானத்தை பல இடத்தில் தேடி பார்த்தேன், இல்ல ஏன்னா எந்த இடத்துல இருந்தது, நான் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது எனக்குள் ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பயந்திருந்தார், பிதாவோடு கூட இருந்தார், பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படி விரும்பினார், பிதாவோடு கூட நடந்தார். அவர் ஒவ்வொரு இன்ச்சு அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பிதா மகிமைப்படும்படி விரும்பினார். அதனால் தான் அவருக்குள்ள அந்த ஞானம் அதிகமாக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ஞானம் உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். பொல்லாப்பு காரியத்தை செய்யாமல் இருந்து பொல்லாப்பு விட்டு விலகி இருந்து பாருங்க, உங்களுக்குள்ளாக புத்தி வளர ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஞானமும் புத்தியும் சேர்ந்து உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த ஞானமும் புத்தியும் உங்களுக்கு அதிகமாய் தோள் கொடுக்கும். நீதிமொழிகளிலே சாலமோன் ஞானி சொல்கிறார் இல்லையா, ஞானத்தை
சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள் சொல்லி வேதம் சொல்கிறது. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை கண்டடைகிற மனுஷனும் பாக்கியவான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஞானமாய் நடக்க வேண்டும். தாவீதை யுத்த காலத்துக்கு சவுல் அனுப்பும் பொழுது அவன் ஞானமாய் நடந்தான், அவன் ஞானத்தோடு கடந்து போனான், புத்தியாய் நடந்தான் சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த புத்தி எங்கிருந்து வந்தது? இந்த ஞானம் தாவீதுக்கு எங்கிருந்து வந்தது? ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு ஞானம் எப்படி வந்தது? அவன் தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்பட்டிருந்தான், தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் அவனை நிரப்ப ஆரம்பித்தார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நீங்கள் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்கணும், ஞானத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த ஞானத்துடைய அடுத்த பகுதியை கர்த்தர் விசுத்தமானால் அடுத்த வாரம் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த ஞானம் அதிகமாக விருத்தி அடைந்தது. ஏதோ கொஞ்சம் ஞானத்தை வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கிறதுக்காக தேவன் அனுப்பல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி உங்களுக்குள் ஞானத்தை பெருக பண்ணி, ஞானத்தையும் புத்தியும் வளர பண்ணி, உங்களை தேவன் அவருடைய சித்தத்துக்கு நேராக எடுத்துட்டு போக விரும்புகிறார். அவருடைய திட்டத்தை கண்டுபிடிக்க வைக்க போகிறார். நீங்கள் ஞானமாய் நடக்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தை கண்டுபிடித்து விடுவீர்கள். என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, அந்த சித்தத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுடைய குடும்பத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, இதை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அந்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து, ஆண்டவரே என்னை ஞானமாய் நடத்தும் என்று சொல்லுவோமா? ஞானத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றங்கள் சொல்லுவோமா? ஆண்டவர் நோக்கி நான் பார்க்கலாமே. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எனக்கு அன்பானவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோமாப்பா. இயேசுவானவர் ஞானத்தில் விருத்தி அடைந்தது போல, ஆண்டவரே பெசலேலுக்குள் ஞானத்தின் ஆவியானவர் இறங்கி வந்தது போல, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே யோபு கண்டுபிடித்து, ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்பதிலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை கண்டுபிடித்தது போல, சாலமோன் ஆண்டவரே ஞானத்தை குறித்து நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஆண்டவரே சூத்திரம் ஒவ்வொரு இடங்களிலும் ஞானம் தேவை, புத்தி தேவை என்பதை கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கு ஞானம் தேவைப்படுகிறதப்பா. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஞானம் தேவைப்படுகிறதப்பா. ஆண்டவரே சோத்திரம், உலகத்திலே நாங்கள் பணி புரிவதற்கு உம்முடைய ஞானம் தேவைப்படுகிறதப்பா. நாங்கள் வருமானத்தில் உயர்வதற்கு உம்முடைய ஞானம் தேவைப்படுகிறதப்பா. எங்களுடைய பணியிலே நாங்கள் மென்மேலும் சிறப்பதற்கு எங்களுக்கு ஞானம் தேவைப்படுகிறதப்பா. எங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் தேவைப்படுகிறதப்பா. எங்களுடைய பிரச்சனைகளை கடப்பதற்கு ஞானம் தேவைப்படுகிறதப்பா. எங்கள் நெருக்கங்களில் விடுதலை அடைவதற்கு ஞானம் தேவைப்படுகிறதப்பா. அந்த ஞானம் வரத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. வரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் கர்த்தருடைய ஆவியானவர்களை நிரப்புவீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஞானமாய் நடப்பார்னு சொல்லி ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஞானத்தை ஆண்டவரே அருளுகிற ஆவியை இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்தீர். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசி வழியாய் பேசினரே, என் தாசன் ஞானமாய் நடப்பார் என்று சொல்லி அந்த ஞானத்தை அவருக்குள் வைப்பதற்கு என் தேவன் திட்டம் வைத்தீரே. அந்த ஞானத்தினால் இயேசு கிறிஸ்து அதிகமாய் விருத்தி அடைந்தது போல எனக்கு அருமையான பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்ட எனக்கு அன்புக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய ஞானத்திலே விருத்தி அடையும்படி, தன்னுடைய பணிகளை விருத்தி அடையும்படி, ஆசீர்வாதத்திலே விருத்தி அடையும்படி ஆண்டவர் உடைய ஞானம்ங்கிற அந்த பரிசுத்த ஆவியினால் உடைய பிள்ளைகள் நிரப்பப்பட்டு இருப்பார்களாக. பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய உலக பிரகாரமான ஞானத்திலே நாங்கள் ஒரு நாள் மரித்து போய்விடுவோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும், தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பரிசுத்த ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலால் உண்டான ஞானம் எங்களுக்கு தேவைப்படுகிறதப்பா. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகத்தோடு ஆண்டவரே தேவ ஆவியினால் உண்டான ஞானத்தை அதிகமாய் பெற்றுக்கொண்டு விருத்தி அடைந்து வாழ்ந்திருக்க உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் தாழ்மையுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாட்களிலே உங்களை நடத்தப் போகிறார். நம்பிக்கையோடு இருங்க. இந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய ஆவியானவருடைய ஞானத்தினால் நிரப்பி இந்த வாரத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவரை நடத்துகிற பாதைகள் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் தேவனோடு இணைந்து அவர் இயேசு கிறிஸ்துவின் அதே ஞானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதை அதிகமாக விருத்தி அடையுங்கள். விருத்தி அடைய பண்ணுவதற்கு என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.